நான் மாயா. ஓர்பிஸ் நெட்வொர்க் உங்களை வரவேற்கிறேன். செய்திகள் மட்டுமல்ல, உண்மைகள், தரவுகள், பகுப்பாய்வுகள். இதுதான் ஆர்பிட். சூரத்தில் பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு 85 வருடத்தில் முற்றிலும் புதிய ரெக்கார்டாக 18 இன்ச் மழை பதிவானது. இந்த வெள்ளத்தில் மொத்தம் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். பள்ளி மற்றும் சந்தைகள் மூடப்பட்டுள்ளது. சமாஜ்வாடி பார்ட்டி தலைவர் அகிலேஷ் யாதவ் ராம் டெம்பிள் நிதி முறைகேடு இந்தியாவின் புகழை களங்கப்படுத்தியதாக கூறினார். இது சர்வதேச சனாதன் தர்மா வழிபாட்டு முறையினரை வெகுளப்படுத்தியுள்ளது. லயனல் மெஸ்ஸி அர்ஜென்டினாவின் விளையாட்டை வழிநடத்தினார். ஃபிஃபா வேர்ல்ட் கப் டவுசித்யாரிண்டவை சிறையில் ஈஜிப்ட் VAR முறையீட்டால் பாதிக்கப்பட்டு கோரிக்கைகளை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஈஜிப்ட் பயிற்சியாளர் ஹொசம் ஹசன் கூறினார். பிரெஞ்சு தேசியவாதியின் தலைவர் லெபென்வேனால் குழப்பத்திற்குப் பிறகு பிரெஞ்சு அரசியல் பாவனையை பாதித்துள்ளார். பழைய தீர்ப்பில் அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. நாட்டோ கூட்டாளிகள் மத்திய உடைய புதிய ஏவுகணை திட்டத்தை அறிவித்துள்ளனர். இதில் புதிதாக ஏவுகணைகள் கட்டமைக்கப்பட உள்ளது. உக்ரைன் போரின் போதிலும் ரஷ்யாவில் எரிபொருள் குறைபாடுகள் மாயிலும் தீவித்து வருகிறது. புதிதாக்கப்பட்ட நடவடிக்கைகளை தேர்வு செய்வதற்கு தேவையாக உள்ளது. தைஃபூன் சீனாவில் மிகவும் கடுமையான வெள்ளத்தையும் அரிதான சூறாவளிகளையும் ஏற்படுத்தி பல இடங்களை பாதித்தது. மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இங்கு ஒரு ஆலோசனை பற்றிய ஒப்புதல் வரி. இங்கு வேறு ஆலோசனை கருத்து. ஓர்பிஎஸ் தமிழ். உலகம் ஒவ்வொரு மணி நேரமும்